வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்கள் ராசியை சனி பகவான் வக்கரத்திலிருந்து பார்க்க போகிறார். உங்கள் ராசிநாதன் நேரடி பார்வையாக பார்க்க போகிறார். அவருடன் சேர்ந்து சுக்கிர பகவானும் பார்க்கிறார். உங்கள் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற 10வது கன்னிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் பார்க்க போகிறார். இப்படி பல முனையிலேருந்து உங்களை பார்வை ஏற்பட போகக்கூடிய சூழ்நிலையே உங்கள் ராசி இருக்க போகிறது. இப்படி இவர்களெல்லாம் பார்ப்பது எதற்கென்றால் உங்களை செம்மைப்படுத்தி பதப்படுத்தி நல்லபடியாக செல்ல வேண்டும். என்றால் அஷ்டமம் என்கிற இடத்துல கடகராசிக்குள்ளர நமக்கு இந்த சூரிய பகவான் உள்ளே வந்துட்டார். அப்போது உடல் அலைச்சல்கள் வருவதனாலே சோர்வு வருவதனாலும் மனதிலே தெம்பு குறைவதற்கும் வாய்ப்பு உண்டு. இந்த 8ஆம் இடம்ங்கிறது மறைவுஸ்தானம்னு வச்சுருந்தா கூட உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரவுக்கான வாய்ப்புகளை மற்ற கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டும். எது உழைப்பினால் வரக்கூடியது, பணம் வருவதற்கு, அதிர்ஷ்டத்தின் மூலியம் வருவதற்கு, எதிர்பாராத விஷயத்திலும் தைரியத்தை கொடுப்பதற்கு இந்த கிரகங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கிறது என்று புரிந்து கொண்டால் இந்த மாதத்தினுடைய தன்மை புரிஞ்சிச்சு. இப்படித்தான் நமக்கு இந்த மாதம் அமையப்போகுதுன்னு தெரிஞ்சிச்சு. அதனால் கொஞ்சம் நிதானித்து நட்புடன் அனுசரணையுடன் எல்லாருடன் பழகுங்க. நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு எடுத்து உழைக்காதீங்க. கிளியராக போங்க. அழகான பாதைகள் உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிறார்கள். பாதை வகுத்த பின்பு பயந்து என்ன லாபம் அப்படின்னு மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் வார்டு ப்ரொசீட் பண்ணுங்கள். எல்லாம் நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன்.